திமுக வழங்கிய 505 வாக்குறுதிகளில் முக்கால்வாசி கூட நிறைவேற்றப்படவில்லை என்று தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றி விஜய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்கள் பதில் கொடுத்துள்ளனர். 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்லிலாம் இதை பண்ணல. இன்னைக்கு 1,15,00,000 தாய்மார்கள் குடும்பத் தலைவர்கள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் விடியல் பயணத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 29% இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் 53% இருக்கிறது. திரு விஜய் போன்றவர்கள் இதையெல்லாம் மறக்கக்கூடாது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு. விஜய் போன்றவர்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பரப்புரையில் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது. இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று விஜய் கூறியதை மிகப்பெரிய தியாகம் போல பெரிதுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்கள் பல்லாண்டு காலம் மக்கள் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைவர்கள் மட்டுமல்லாமல் அடிப்படை கட்சி உறுப்பினர்கள் கூட தங்களது சொத்துக்களை மக்களின் பயன்பாட்டிற்காக கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்றால் என்ன என்பதை அறிய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் என்று விஜயை சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் கூடிய கூட்டத்தை பார்க்கக்கூடாது என்றும் அக்கட்சியின் கொள்கையை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நயன்தாராவை களமிறக்கினால் இதைவிட 2 மடங்கு கூட்டம் வரும் என்றும் கூறினார். இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. இப்போ சகோதரர் அஜித்தை இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்கிறோம். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்கள். உருப்படாது இல்லைன்னா